வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கை எப்படி நிலைக்காது அப்படிங்கிறத பற்றி நான் பேசினேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், விட்டு கொடுத்தல் ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி, விட்டு கொடுத்ததுனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ பேச போகிறேன். சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வருங்க. திருமண வாழ்க்கையில் அதுக்கு காரணம் வந்து புரிதலும் விட்டு கொடுத்தலும் தான். 2 ரீசன் தான். புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சில திருமண வாழ்க்கைகள் வந்து ஃபெயிலியராக போகிறதுக்கான ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் இன்டிமசி. அதாங்க, புரிதலே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருமணம் வந்து வெற்றி பெறாது. அதனால தான் புரிதல் ரொம்ப அவசியம்னு போன தடவை சொன்னேன். அதே மாதிரி லேக் ஆஃப் கமிட்மெண்ட். இந்த ரீசன்ஸ்னால எல்லாம் தாங்க வந்து நம்ம திருமண வாழ்க்கையை வந்து ஃபெயிலியர் ஆகிறது. மெயினாக கமிட்மெண்ட்டுங்கிறது ஒரு பொறுப்பு. திருமணம்னு ஒரு பந்தத்துக்குள்ளே வந்து கணவனும் மனைவியும் வந்துட்டோன்னா, கணவனுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, மனைவிக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. பொருளாதார பொறுப்புகள் வந்து 2 பேருக்குமே இருக்குது. ஆனால் ஒரு குடும்பத்தை அமைதியாக நல்ல முறையில் கொண்டு போகிற பொறுப்பு வந்து கணவனுக்கும் இருக்குது, மனைவிக்கும் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டோடு அவங்க வாழலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது. ஸோ அந்த விட்டு கொடுத்தல்ங்கிறது ரொம்ப அவசியமாக எல்லா இடத்துலையும் வருதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்காது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் வந்து இந்த சினிமாவையோ ட்ராமாவையோ பார்த்துட்டு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்காங்க. என் கணவன் இப்படியெல்லாம் என்ன இருக்கணும், என்னோடய வெட்டிங் டேக்கு இப்படியெல்லாம் பண்ணணும், என்னோடய பர்த்டேக்கு இப்படியெல்லாம் என் கணவன் விஷ் பண்ணணும் அப்படின்னு மனைவியும், கணவன் வந்து என் மனைவி வந்து அந்த சினிமாவில் பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கணும். சினிமாங்கிறது வேறு, ஆனால் நம்ம வாழ்க்கைங்கிறது வேறுங்க. 2ஐயும் நம்ம ஒன்று சேர்த்துக்கவே கூடாது. சினிமாங்கிறது கிடையாது, ஜென்ரலாக கற்பனைகளையும் இதையும் ஒன்று சேர்த்துட்டு கற்பனையில் ஒருத்தவங்களை எதிர்பார்த்து அதே மாதிரி வந்து மனைவி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கக்கூடாதுங்க. புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து தான் போகணும். அதே மாதிரி கணவனும் மனைவியும் நாட் பீயிங் ரெடி ஃபார் மேரேஜ், அதாவது உடலாலும் மனதாலும் அவங்க வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்கணும். தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண பந்தங்கிறது நல்லபடியாக இருக்குங்க. ஒரு கணவனுக்கு வந்து ஏர்லி மேரேஜ் கணவனுக்கோ மனைவிக்கோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உடலாலையும் மனதாலையும் திருமணத்துக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் வேணும். ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் அவன் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் நான் அந்த திருமணத்தை பண்ணியிருக்கலாமே நினைக்கலாம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அதையும் வந்து ஒரு காரணமாக நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த பையனோ பொண்ணோ திருமணத்துக்கு தயாராக ஆகலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த திருமணத்தை பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக அந்த திருமண பந்தங்கிறது நல்லாவே இருக்காதுங்க. அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. இப்போ கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு வரலாம், இல்லை கிராமத்துலேருந்து ஒரு பையன் வரலாம், படித்த பொண்ணாக இருக்கலாம், இல்லை படிக்காத ஆணாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்து இந்த 2 பேரையும் சேர்த்து வைத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அதாவது படித்த பையனுக்கு படித்த பொண்ணு தான் வரணுங்கிறது அவசியமே கிடையாது. ஆனால் அந்த விட்டு கொடுத்தல் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. விட்டு கொடுத்து போனால் படிக்காத பொண்ணை கூட அவனால் மாற்ற முடியும். கிராமத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணையோ ஆணையோ அவங்களால இன்னொருத்தர் வந்து மாற்ற முடியும். நீ அங்கே அப்படி இருந்து இங்க வந்து இதுதான் சிச்சுவேஷன், இப்படி தான் இருக்கணும், இதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கோ, நான் கற்றுத்தரேன், அவ்வளோதாங்க. விட்டு கொடுத்துக்கிறேன், என்னோட சில விஷயங்களை நான் விட்டு கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் உனக்கு வந்து விட்டு கொடுத்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக வந்து கற்றுப்பாங்க. இந்த விட்டு கொடுத்தல் போதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் வரும். இப்போது ஒருத்தருக்கு வந்து நிறைய சினிமா பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கு சினிமாவே பிடிக்காமல் இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு வந்து வெளியில் போய் சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றதே பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி மாறான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சேர்ந்து வாழறது கஷ்டம். ஆனால் எல்லாத்தோட அடிப்படையுமே விட்டு கொடுத்தல தான் இருக்குது. இவங்க எல்லாருமே விட்டு கொடுத்து போகலாங்க. ஒன்று வந்து இன்டிமசிக்கு வந்து புரிதல் அவசியம், கமிட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக புரிதலும் வேணும், விட்டு கொடுத்தும் தான் போகணும். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறதுக்கு வந்து விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த
வாழ்க்கை வந்து பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும் சரி, வேறு வேறு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சரி, எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போனாங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க இல்லையா, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர் விட்டு கொடுப்பதில்லைன்னு. நம்ம வாழ்க்கையில் நம்ம விட்டு கொடுத்தோன்னா நம்ம கெட்டே போக மாட்டோங்க.